நம்முடைய சிறு வயதுகள்ல நம்மளை பயமுறுத்துறதுக்காக இல்லாட்டி ஒரு வேலையை நம்மகிட்ட இருந்து பெரியவங்க வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பல நம்பிக்கையான முறையில பல மூட நம்பிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த வகையில பல விஷயங்கள் இந்த பதிவுல உங்களுக்கு வரப்போகுது. சின்ன வயசுல இருந்தே நம்ம பேசிக்கா கேள்விப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய பல் விழுந்துருச்சு அப்படின்னு வைவே, உடனடியாக சாணியில சுற்றி அதை வீடினுடைய கூரைக்கு மேல போட்டணும். வேற எங்கேயாவது போடுவியா இருந்தா அதே மாதிரியான தோற்றத்துல தான் அந்த பல்லு முளைக்கும் அப்படின்னு பயமுறுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு நாக்கு ஃபுல்லா கருப்பா இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அவங்க கருவாயன் கருநாக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில அவங்க சொல்றது கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு மாதிரியான பல விஷயங்களை நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒருத்தனுக்கு தலையில ரெட்டை சொல்லி இருக்குன்னு வைங்களே, அவனுக்கு கண்டிப்பாக ரெட்டை மனைவியோ இல்லாட்டி ரெட்டை கணவர்களோ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா, அந்த சமயத்துல மைனாவை பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு நீனு டீச்சர்கிட்ட அடி வாங்குவ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே ரெட்டை வால் குருவியை பார்த்தா இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு அதிர்ஷ்டமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி பல கதைகளை கேட்டுதான் நம்ம வாழ்க்கைய ரன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. அந்த வகையில உங்களுடைய லைஃப்லயும் பல மாதிரியான நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை கேள்விப்பட்டு வளர்ந்து வந்திருப்பீங்க இல்லையா. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.